உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த கடைக்கு குறுக்கால ஒரு வாய்க்கால் வெட்டிட்டு போலான்னு வந்தேன். அம்மா நீ எதுக்கு வந்த? வெட்டின மண்ணு சுமக்கவா? டாக்டர் நக்கல பத்தியா? இல்ல கல்யாணம் பொண்ணு பேசுற மாதிரியா பேசுத? பின்ன லேடிஸ் டெய்லர் கிட்ட எதுக்காக வருவாங்க? நாங்க பிளவுஸ் தைக்க வந்திருக்கோம். லேடிஸ்க்கு பிளவுஸ் தைக்கிற கடையில மளிகைக்காரன் உனக்கு என்ன வேலை? மைனி, அன்னைக்கு யூனிஃபார்ம் துணி எடுத்தோம்ல, அதை தைக்க கொடுக்கணும். ஓ ஏட்டி, இந்த டிசைனை பாரு, நல்லா இருக்குல்ல? ஐயோ இது ரொம்ப ஓவரா இருக்குமா, இது வேண்டாம். சரி விடு, வேற பாப்போம். இது பாருமா, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லதா இருக்கு. இது ஓகே. இந்தாலே இது இருக்குல்ல, இந்த டிசைன்ல தச்சிரு. சரிங்கம்மா, இன்னும் 2-3 நாள்ல எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துறேன். அவ்வளவு பொறுக்க முடியாதுல, நாளைக்கு சாயந்தரமே எனக்கு வேணும். சரிங்கம்மா, தச்சு கொடுத்துறேன். சரி, இந்தா குடி. இப்போதைக்கு இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ, மீதியை நாளைக்கு வந்து சாக்கெட் வாங்கிட்டு போகும்போது தரேன். சரிங்கம்மா. வரேன் குடி. வரேன் சம்முவோ. கனி வரேன். பை மாமா. பை மைனி. அண்ணாச்சி, தங்கச்சிக்கு யூனிஃபார்ம் தைக்கணும். ஒரு நிமிஷம் சண்முகம், மார்க் பண்ணிக்கிறேன். ஆகட்டும், அப்புறமா அளவு எடுத்துருவோம். ஹலோ அண்ணாச்சி. சொல்லுங்க அண்ணாச்சி. ஆமா, அந்த துணி சோப்பு பாரு, போன வாட்டி அமுச்சு விட்டீல, அது ஒரு கேஸ் அமுச்சு விட்டுருங்க. அப்புறம் அந்த துணி பவுடரும் அமுச்சு விட்டுருங்க. சரி அண்ணாச்சி, சரி. இவனத்துக்கு மாத்தி மாத்தி அடிக்க இல்ல எசிக்கி சொல்லா. கனி கிட்ட போன கொடுங்க. ஒரு நிமிஷம் சரி. எல்லா கனி இங்கிட்டு வா. என்னண்ணே? எசிக்கி பேசுதா பாரு, என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுக்கா. டைலர், என் மவனுக்கு கல்யாணம். என் மருமவளுக்கு அளவு பிளவுஸ் இல்ல, ஆனாலும் பிளவுஸ் தைக்கணும். அக்கா, அளவு பிளவுஸ் இல்லாம எப்படிக்கா தைக்க முடியும்? அவ என்னை விட உடம்பு கொஞ்சம் கம்மியா இருப்பா. தோ இவளை விட கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பா. இத வச்சு குத்து மதிப்பா தைக்க முடியாதா என்ன? அக்கா, கல்யாண பிளவுஸ்னு சொல்றீங்க, தப்பா போனா என் பேர்ல கெட்டு போயிரும். அட, இது யாரோடது? நான் பார்த்த புடவையால இருக்கு. அது பெரிய தலைக்கட்டு சவுந்தரபாண்டி ஐயாவோட மக பரணி இருக்குல்ல, அதுக்கு கல்யாணம். இதான் கல்யாண சேலை. அவங்களும் ப்ளவுஸ் தைக்க தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ கடவுளே, கரெக்டா பார்த்து அந்த சாமியே இந்த நேரத்துக்கு இங்க அனுப்பிச்சிருக்கு. பரணி அளவு ஜாக்கெட் கொடுத்துருக்கா? ஆமாக்கா. அப்பாடா, அளவுல இனிமே டவுட்டே வேண்டாம். அதே அளவுதான், அப்படியே அச்சு அசலா இதே ஜாக்கெட் அளவுக்கு தச்சிருங்க. அது எப்படிங்க? சவுந்தரபாண்டி ஐயா மகளுக்கும் உங்க மருமகளுக்கும் எப்படி ஒரே அளவா இருக்க முடியும்? அட, இவங்க மருமகளே அந்த பொண்ணு. சும்மா இருட்டி. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை டைலரே. பரணி கொடுத்துருக்குல்ல, அதே அளவுக்கு அப்படியே தச்சிருங்க, அது போதும். சரிம்மா. பிளவுஸுக்கு ஏதாவது டிசைனு? அவ ஏதாவது டிசைன் கொடுத்துருக்காளா என்ன? ஆமாங்க, டிசைன்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த டிசைனே வச்சிருங்க. காசை பத்தி கவலைப்படாதீங்க. எம்புட்டு செலவானாலும் நான் தரேன். பாருங்க டைலர், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நாளைக்கு சாயந்தரம் எனக்கு பிளவுஸ் வேணும், பாத்துக்கிடுங்க. இந்தாங்க, இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மீதியே சாயங்காலம் தரேன். சரிங்கம்மா. வாட்டி. பாத்தியாட்டி அதிர்ஷ்டத்தை? அவங்க வீட்டுல தைக்க கொடுத்திருக்க அதே டைலர் கிட்ட நாமளும் கொடுத்திருக்கோம். அப்ப சாமியே இந்த கல்யாணத்தை ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. சரியா சொன்னீங்க. அவங்க கொடுக்குற டைலர் கிட்ட இவங்களும் கொடுத்தா இதுல என்ன சாமி ஆசீர்வாதம் வேண்டியிருக்கு? என்னத்துக்கு இவங்க பரணி அளவுக்கு இவங்க மருமகளுக்கு தைக்க சொல்லுதாவ? இவங்க போலீஸ் தானா? இவங்க போலீஸ் தான், புது அப்பாயின்மெண்ட். இவங்களை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியலையே.
உன்னோட அபிப்பிராயம்லாம் இங்கே யாரும் கேட்கல. உள்ள போங்கட்டி. இல்ல உள்ள போன்றால. இல்ல நல்லா பார்த்துக்கோங்களே. நான் ஃபோன் பண்ணுதேன். சரிங்கய்யா. சார். நீங்க யாரு? பார்த்தா தெரியல. போலீஸு. முன்னாடி இருந்த முப்படாது என்ன, சபாபதி என்ன, அவங்கள அங்க. ஆஹா, அவங்களாம் இல்லை. இனிமேல் நாங்கள் தான். உங்களை யார் அனுப்புனது? இன்ஸ்பெக்டர் தான் எங்களை விட்டுட்டு அவங்கள அனுப்பி விட்டார். உங்களை இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல பார்த்ததே இல்லையே. இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருக்கோம். எந்த ஊரு? எந்த ஊராக இருந்தால் உங்களுக்கு என்ன? உங்களை மாத்தினது டிஎஸ்பி சார்வாலுக்கு தெரியுமா? அது தெரியாது. ஆனால் எங்களை இன்ஸ்பெக்டர் தான் அனுப்புனாரு. ஆமா, உங்களை எதுக்காக இங்க போட்டிருக்காங்க அதாவது தெரியுமா? இந்த வீட்டுக்கு பாதுகாப்புக்காக. ஓ, நான் யாரு தெரியுமா? ம். என் பேர் சவுந்தரபாண்டி. ஓ. ஓவா. என்னாச்சே? இந்த பிள்ளைகளோட அண்ணன் நான். என் பேர் சம்முவான். நான் இந்த வீட்டு பையன். நான் யாருன்னே தெரியலையா? அது தெரியாம என் வீட்டிலே பாதுகாப்பா? நான் பாட்டு உள்ள போயிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி யார் வந்தாலும் அனுப்புவீங்களோ? இப்படிதான் விட்டு வேடிக்கை பார்க்கறதோ? பாதுகாப்பு டியூட்டிக்கு தானே வந்திருக்கீங்க. ஆமாம். ஆறு வந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிங்க. தெரியாதவன் உள்ள விடுறீங்க. ம். கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.